இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தோடைய தலைவரா ஒரு தமிழர் நியமிக்கப்பட்டிருக்காரு. அவருடைய பெயர் வி நாராயணன். 1984ல இஸ்ரோல இணைஞ்சாரு. கரக்பூர்ல ஐஐடி முடிச்சு ஒரு டாக்டரேட்டும் பிடிச்சிருக்காரு. இவர் இப்போ திருவனந்தபுரத்துல எல்பிஎஸ்சி அப்படிங்கிற லிக்விட் ப்ரொபல்சன் சிஸ்டம் சென்டர் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இயக்குனராக இருக்காரு. அதோட தமிழாக்கம் என்னன்னா திரவ உந்து விசை செயல்பாட்டு அமைப்பு அப்படிங்கிறதோட இயக்குனரா இவர் பணியில இருந்தாரு. இப்போ சோம்நாத் தலைவராக இருக்காரு இஸ்ரோவுக்கு. அவருடைய பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில தான் இஸ்ரோவோட தலைவரா வி நாராயணனை மத்திய அரசு நியமிச்சிருக்கிறாங்க. இவருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 2 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 வருஷம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும் அப்படிங்கிறது தான் இஸ்ரோ விஞ்ஞானிகள் மற்றும் பலதரப்பு மக்களுடைய கருத்தா இருக்கு. காரணம் என்னன்னா கிரையோஜெனிக் இன்ஜின்லையும் இவர் வி நாராயணன் பணியாற்றிருக்காரு. பிஎஸ்எல்வி இன்ஜின் அது தொழில்நுட்பத்திலையும் பணியாற்றிருக்காரு. சந்திரயான் 2 சந்திரயான் 3 அப்படிங்கிற ஒரு எல்லா திட்டத்திலையுமே அவர் பணியாற்றிருக்காரு. அப்படிங்கிறதுனால இஸ்ரோவோட அடுத்த கட்ட நகர்வு ஆதித்யாவா இருக்கட்டும், அதன் பிறகு இப்போ செயல்படுத்த போற விண்வெளியோட அடுத்தடுத்த திட்டங்களா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இவருடைய செயல்பாடு முக்கியத்துவம் வாய்ந்ததான் பார்க்கப்படும். இந்தியா விண்வெளி துறையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போயிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில நம்ம தமிழகத்தை சேர்ந்த தமிழகம் சொல்றியே, அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். கன்னியாகுமரியை சேர்ந்தவர் தான் வி நாராயணன்.